ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடியில இருந்து அடுத்த நாள் தீபாவளி ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு விலாகாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போடணும், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே செய்யலை. என்னால் முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா குலோப்ஜாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளான். குலோப்ஜாம் மட்டும் செஞ்சுக்கலாம் ஸ்வீட்டுக்கு. ஏன்னா தீபாவளி அன்றைக்கின்னு சட்டி வந்து அடுப்பில் என்ன சட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா சைடு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து குலோப்ஜாம் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்டை வந்து குலோப்ஜாம் மாவு வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் மாவோட இந்த பக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சுட்டு அந்த பக்கெட்லேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொரிச்செடுத்த குலோப்ஜாம் பால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே உள்ளே வந்து நான் 1 பை 1 வந்து எதுவுமே உடையாத அளவுக்கு உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஜீனி பாகு, அதையுமே வந்து நான் அது கூட சேர்த்துட்டேன். எனக்கு வந்து குலோப்ஜாம் அந்தளவுக்கு செய்ய தெரியாது. நான் வந்து இது வந்து 3வது டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு நல்லாவே வந்திருந்தது. 3வது டைம் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். அதையுமே நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து சொன்னாங்க, முறுக்கு செய்யுமா, நீ தான் முறுக்கு நல்லா செய்வீல, முறுக்கு செய், மழை டயத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதனால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் உள்ள லோக்கல் ஷாப்பில் தான் போய் நான் வந்து அரிசி மாவு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். முறுக்கு வந்து நான் இப்போ செகண்ட் டைம் செய்கிறேன். போன வருஷம் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் செகண்ட் டைம் செய்கிறேன். எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா நான் முறுக்கு புளியறதுக்கு தேவையான முறுக்கு அச்சு எண்ணெய் எல்லாத்தையுமே அடுப்பில் வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து புளியறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முறுக்கு புளியறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது. அந்த தைரியத்தில் தான் அம்மா சொன்னோன்னே சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நான் சுத்தம் போகும்போதே உடையாமல் வந்துடணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருந்தது. முறுக்குக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு புளியறதுக்கு மாவு வந்து நம்ம கரெக்டான பதத்தில் வந்து பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து உடையாமல் நொறுங்காமல் நம்மளுக்கு நீட்டாக வரும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா வந்திருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது முறுக்கு. பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அடுப்பில் போட்டாச்சு. எதுக்கு வந்து இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. மழை கொஞ்சம் கூட வெறிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர், உடம்பு சரியில்லாமல் இருந்தனால தீபாவளி வர்ற அந்த ஒரு இதே இல்லை. எதுக்கு போட்டுட்டு தீபாவளி கொண்டாடணும் அந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து காற்று போகாமல் நல்லா வந்து பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து செட்டில் பண்ணி வச்சாச்சு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் தீபாவளி அன்றைக்கின்னு போட போகிற கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது. அதை வந்து பிடிச்சி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம எப்போ தான் வந்து இந்த மிஷினை தேடுவோம், அதளவுக்கு கண்டுக்கிறவே மாட்டோம், அங்கனைக்கிலே தான் நிற்போம். பார்த்திங்கன்னா மிஷின் வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட் அடைஞ்சு போய் கிடந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா கையோட எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன். நம்மளுக்கு வந்து டைலரிங் எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் வீட்டிலே தான் கிடக்கும், நம்ம அந்த பக்கம் போகவே மாட்டோம். எப்போயாவது இந்த எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் அதை தேடுவோம் அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. நம்ம தீபாவளி அன்றைக்கின்னு போட்டுட்டு சுற்றுறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நைட்டி மட்டும்தான். அதனால் சரி இதை நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதான் அடிச்சிட்ருக்கேன். எத்தனை பேர் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி நைட்டியோடையே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கின்னு ஃபுல்லாமே நான் நைட்டியோட தான் சுற்றிட்டு தெரிஞ்சேன். ஏன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்தது. 2 பேருக்குமே ரெண்டு பேரையுமே வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல. அது இல்லாமல் வீட்டில் வேலை எல்லாமே நானே பார்த்துட்டு இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த நைட்டியோட தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டே தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கொஞ்சம் பட்டாசு எல்லாமே வெளியில் உட்காந்து வெடித்தோம். அடுத்த நாள் காலையில் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்குன்னு எடுத்த விலாக் தான். காலையிலேயே தீபாவளியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பட்டாசு வச்சாங்க. பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து எல்லா ஊர் சைடுமே நல்லபடியாக கொண்டாடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எங்கள் ஏரியா சைடு தான் மழைன்னு நினச்சா பார்த்திங்கன்னா நியூஸில் எல்லா ஏரியா சைடுமே செம மழை தான் போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து மழையிலேயே சரி தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டாசு வெடித்து தீபாவளி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் காலையிலேயே போய் மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் தான் செய்ய போகிறோம். அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் இல்லை, அதையுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து கையோடு அவங்கக்கிட்ட மட்டன் வந்து வாஷ் பண்ணி கேட்டுட்டேன். எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருங்க, நான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தம்பி 2 பேருமே அழுதுட்டு இருந்தாங்க. 2 பேரையுமே கொஞ்சம் ஒரு பக்கமாக சமாதானப்படுத்தி வச்சுட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நான் உரித்து ஒரு பக்கம் அதையுமே நான் ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
மழைனால பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீடு ஓவர் கூலிங்காக ஆயிடுச்சிங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நம்ம வந்து தரை தான் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, சிமெண்ட்டு தரை. அதனால் வீடு வந்து ரொம்ப ஓவர் கூலிங்காக இருக்குது. ஃபேன் போடுறது கிடையாது, எதுவுமே இல்லை. நார்மலாக வீட்டில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அதனால் பார்த்திங்கன்னா தம்பிங்களை வந்து கீழே உட்கார வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தரை வந்து சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தம்பிங்களை பார்த்துட்டே தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் மட்டன் பிரியாணி. நான் செய்கிறதுலே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு இந்த டைம் பண்ணும்போது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெண்டையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு அடுப்பில் இருந்து ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இருந்தது. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு இட்லி ஊட்டிட்டேன். சின்ன தம்பிக்குமே இட்லி ஊட்டிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 இட்லி மீதம் இருந்தது. சரி அதையும் நம்ம சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே பார்த்திங்கன்னா என்னோடய வேலையும் 1 பை 1 முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து 1 பாட் ரைஸ் இந்த மாதிரி வச்சனால பிரியாணியாக வச்சுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உடையவே கிடையாது. அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ பிரியாணி அரிசி உடையாமல் அதே மாதிரியே இருந்துச்சு பார்க்கக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம புதினா எல்லாமே தூவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நெய்யுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டே வந்துட்டேன். நம்ம காலையிலேயே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையுமே முடித்து வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து சாப்பாடு வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். வெயில் வந்து சுத்தமாக இல்லையா, தம்பிக்கு ஃபீட் பண்ணுறனால நான் வந்து ஹேர் ட்ரையர் வச்சு முடியை கொஞ்சம் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து கொஞ்சம் பூத்திருந்தது. நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் உள்ள பூவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் பூஜை பண்ணுவோம். அதனால் வீட்டில் கொஞ்சம் பூத்திருந்தது, அதை வச்சே நம்ம வந்து பூஜையை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பூ வந்து நான் பறிச்சிட்ருக்கேன். அந்த மழை பேஞ்சு அந்த பூ எல்லாமே பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூக்குள்ளே உள்ள தண்ணி எல்லாமே கொட்டும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. பூவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. பார்க்கும்போதே செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு மனசே இல்லைன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பூ. என்ன பண்ணுறது, சாமிக்கு பறித்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பூ வந்து பறித்து நான் வந்து சாமிக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டேன். வச்சு விட்டுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், குலோப்ஜாம் வந்து சூப்பராக வந்திருக்கு, எதுவுமே உடையலை. நான் நினச்சேன் உடஞ்சி ரொம்ப ஊறிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அழகான கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருந்தது. பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறுக்கு செஞ்சுருந்தோம் பார்த்திங்களா, முறுக்குமே வந்து நம்ம எடுத்து படையலுக்காக வச்சுட்டோம். நான் வந்து இந்த வருஷம் அதிரசம் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மழை ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா மழை, இன்னொரு மெயினான காரணம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு முடியாததுனால, பசங்க நைனேன்னு அழுதுகிட்டே இருந்தனாலேயே பார்த்திங்கன்னா என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு மைண்டே இல்லை. இது வந்து சரி நம்ம சாமி கும்பிட்டு செஞ்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்காக பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம செஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சதை கொண்டு போய் சாமிக்கிட்ட படைச்சிட்டு நம்ம வந்து பூஜை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தம்பியை வந்து அதிகமாக நான் வீடியோவில் எதுலேயுமே காமிச்சிருக்க மாட்டேன். இனிமேல் வந்து தம்பிங்களை வந்து அந்தளவுக்கு வீடியோவில் காமிக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க தம்பிங்களை குழந்தைங்கள வந்து நம்ம வீடியோவில் போடுறனால பார்த்திங்கன்னா அதிகமாக கண்ணீராக இருக்கும், அதனால கூட முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த இதில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தம்பிங்க வந்து நைனேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தம்பியை வந்து நம்ம வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே படைச்சிட்டு விளக்கு வந்து ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக ஸ்கூல் எல்லாமே அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலை. ஹர்ஸுக்கு ஃபீவராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1 வீக் அனுப்பாமல் நான் வீட்டில் வச்சுருந்து க்யூர் ஆனதுக்கப்புறம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை தூறல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. சரி அது நிற்காது, அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு ஒரு வழியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 1000ல் ஒருவன் படம் போட்டிருந்தாங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டாசு கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டாசு கொளுத்துறதுக்கு வந்துட்டோம். ஹர்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக இருந்தாங்க. அந்தளவுக்கு எந்திரிக்கவே இல்லை. தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லாமே தலையை சுருண்டு தம்பி வந்து படுத்துட்டு அழுதுகிட்டே தான் இருந்தால் ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சரி வராது. எப்போவுமே ஹர்ஸு வந்து இப்படி வந்து சோர்ந்து படுக்கவே மாட்டான், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க.
அதனால் இது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தீபாவளி அன்னைக்குன்னு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். எதுவுமே சாப்பிடல, அதிகமாக வந்து ஃபீவர் தான் இருந்தது, இருமல் அதிகமாக இருந்தது. அதனால் ஹர்ஷை கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவன் நார்மலாகவே ஆனான். ஊசி போட்டுட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டான். ஹர்ஷை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டானிக் குடிக்க மாட்டான், டேப்லெட் போட மாட்டான், எதுவுமே குடிக்க மாட்டான். நம்ம கம்பல் பண்ணி ஊற்றினாலுமே அப்படியே கக்கிடுவான். அவனுக்கு வந்து க்யூர் ஆகவே ஆகாது. ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் அவனுக்கு சரியாகும். பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் ஆக்டிவ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் தம்பி வந்து செப்பல் போட்டுட்டு பார்த்திங்கன்னா பட்டாசு வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு. மழை வந்து லைட்டாக தூறிகிட்டே இருந்தனால பார்த்திங்கன்னா தலையில் வந்து அவங்க அப்பா கவர் மாட்டி பட்டாசு வெடிக்க வச்சுருந்தாங்க. நானும் கலையும் பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் உட்காந்துட்டு அவங்க பட்டாசு வெடிக்கிறது வந்து ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அதோட அவங்க அப்பா சொன்னாங்க, நீனு வந்து பட்டாசு வெடி, நீ ஒரு வெடி கூட வெடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி நம்மளும் ஒரு 2 பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த புஷ்வானம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே போய் வெடிக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி வெடி கொஞ்சம் வந்து வெடித்தேன். தம்பி வந்து நல்லா பார்த்தான், கலை வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் 1 பை 1 நாங்கள் எல்லாருமே மாற்றி வெடி வெடிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வச்சாங்க. தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் போயிட்டு இருந்தது. இப்போ கலையோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். அந்த வெடி வெடிக்க அந்த கலரை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா வளைச்சி போட்டுட்டு அந்த வெடியை நல்லாவே பார்த்தான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தீபாவளியுமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் வந்து இந்த ஒரு வெடி வச்சேன். இது வந்து எத்தனையோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நீ வை சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு அதோட இதை தீபாவளி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக இந்த வெடி தான் வச்சேன். வச்சுட்டு நான் வந்து தம்பி வந்து சின்ன தம்பி தூக்கத்துக்கு அழுகிறான்னு சொல்லிட்டு நான் தம்பியை தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டேன். ஃபைனலாக ஹர்ஷா அப்பாவும் விடிய வெடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். வெடி வந்து அதிகமாக வந்து நைட் வெடி தான் வாங்கியிருந்தாங்க ஹர்ஷுக்காக அவங்க அப்பா. ஹர்ஷை வந்து வெடி விட்டுட்டு வரதுக்கே பார்த்திங்கன்னா 10 மணி 10:30 கிட்டால் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் அப்பாவும் மையனும் வெடி விட்டாங்க. நீங்கள் எப்படியோ வெடி விட்டுட்டு எத்தனை மணிக்கோ வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போய் கலையை போய் நான் தூங்க வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்தது. அதனால் அம்மா வீட்டுக்கு போனேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெடி வெடிக்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால் வெளியிலேருந்து ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷ் வந்து அந்த பட்டாசு வச்சதை நான் வீடியோ எடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி